பிரகாஷ். அம்மா, என்னம்மா? இது நம்ம கம்பெனி ஃபைல். இது சேஃபா நீ உள்ள வை. ஒரு புது ப்ராஜெக்டோட அக்ரிமெண்ட் இது. ஓ, சரிம்மா. தமிழ், இதை சேஃபா வை. என்னம்மா பாக்குற? பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வை. மாமா, என்ன தமிழ்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல மாமா. என்னம்மா? இல்ல, நீங்க என் தாய் மாமா தானே. நான் உங்களை திட்ட கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. என்ன தமிழ்? பின்ன என்ன? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அத்தை முன்னாடி கொஞ்சம் அத்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க, அவங்கள விட்டு கொடுக்காதீங்கன்னு. திரும்ப திரும்ப அதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு போக்க பார்த்தா அத்தை உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க போல இருக்கு. தமிழ், சும்மா சொன்னேன். அத்தை அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனா உங்களை வெறுத்துருவாங்க. தமிழ், நான் என்ன என் பொண்டாட்டி மேல லவ் இல்லாம இருக்கேன்? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இப்படி சொல்றீங்க, ஆனா ஒன்னும் தெரியலையே. அது எப்படியாச்சும் அத்தைக்கு புரிய வைங்க. எப்படி புரிய வைக்கிறது? சரியா போச்சு. இதையும் நானே தான் உங்களுக்கு சொல்லணுமா? அவங்க வீட்லயே தானே இருக்காங்க. உங்க கூட வெளியில போகணும்னு அத்தைக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த நிமிஷம் வரைக்கும் அத்தை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல. பெருமையா சொல்லிக்கோங்க மாமா. அத்தை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போங்க மாமா. சரி தமிழ். அப்புறம் உங்களுக்காக இல்லனாலும் எனக்காக வாச்சு இத பண்ணுங்க. திரும்பலாம் என்னால அத்தை கூட எல்லாம் மல்லு கட்ட முடியாது. சரிம்மா. அண்ணி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்க டின்னருக்கு போறோம், நீங்க வரீங்களா? வேண்டாம் மீனா, நீ போ. சரிங்க அண்ணி, பாய். போயிட்டு வர. வாங்க. எவ்வளவு நேரமா இவ சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்கு கூட இந்த வீட்ல நாதி இல்ல. புருஷன் வந்து கூப்பிட்ட உடனே என்னமா துள்ளு துள்றா? போ போ. இன்னும் எத்தனை நாளைக்கு உன் புருஷன் உன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். மீனா, என்ன பாக்குற? நீ போகாத ரெஸ்டாரண்டா என்ன? போயிருக்கேங்க. ஆனா உங்க கூட ஒன்னா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இனிமே இந்த மாதிரி அடிக்கடி வெளியே வரலாம். மேம், ஆர்டர். நீங்க ஆர்டர் பண்ணுங்க. இல்ல மீனா, நீயே ஆர்டர் பண்ண. சமையலை பத்தி சாப்பாடை பத்தி எனக்கு என்ன தெரியும்? மீனா, கிளம்பலாமா? ஏங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இதெல்லாம் கேட்கணுமா மீனா? தாராளமா எடுத்துக்கலாம். பக்கத்துல வா.
மீனா வேற எதுவும் வேணுமா? இல்ல வேணாம், பில் கொடுத்துடலாம். மீனா என் கிட்ட வா. அண்ணி, என்ன மீனா, சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வீட்டுக்கு வர? எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வரீங்களா? ஆமா அண்ணி, ஃபர்ஸ்ட் சாப்பிட போனோம். அப்படியே பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது, ஐஸ்கிரீம் கேட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சு, உடனே பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. பீச்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது, அப்படியே டைம் ஆயிடுச்சு அண்ணி. நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன், பாக்குறீங்களா? இங்க பாருங்க. அதெல்லாம் வேண்டாம். சரி, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன திடீர்னு? சம்பந்தம் பேசிட்டோம். சொந்த பந்தத்துல எல்லாம் எப்ப பரிசம் போடுறீங்க, எப்ப கல்யாணம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நாள் குறிச்சிடலாமேன்னு கலந்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நானே இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். வழக்கமா எங்க குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும் நாங்க எங்க குலதெய்வ கோவில்ல பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு தான் செய்வோம். அதனால நாளைக்கு கோவிலுக்கு போறதா முடிவு பண்ணிருக்கோம். என்னத்த சொல்றீங்க? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. காலையில தான் முடிவு பண்ணேன், சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள இவங்களே வந்துட்டாங்க. கோவிலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணேன். சரிங்க அத்தை. நீங்களும் கோவிலுக்கு வந்துருங்கம்மா. எங்க பழக்க வழக்கம்லாம் உங்களுக்கும் தெரியணும்ல. சரிங்கம்மா. மேம், நாளைக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டுங்களா? நீங்க பொங்கல் வச்சிட்டுருங்க. சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ம். தமிழ், ஜனமா, உங்க அத்தை கூட இருந்து கோவிலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரிங்க ஜனமா.